அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் லியோன் அவர்களுக்கும், 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் சிவசுந்தரம் அவர்களுக்கும், 3000 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் கார்த்திக் அவர்களுக்கும், 3203 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் கன்சேகர் அவர்களுக்கும், 3205 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் ரமேஷ் அவர்களுக்கும், 3206 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் செல்லா கே ராகவேந்தர் அவர்களுக்கும், 3211 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் தினோ ஆண்டனி அவர்களுக்கும், 3212 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் தினேஷ் பாபு அவர்களுக்கும், 3231 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் சுரேஷ் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் செங்குட்டுவன், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் ஜெயராமன் சங்கரன், 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் உன்னியாய் வெங்கடேஷ், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் ஜெயராஜா, 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் பத்ரிநாத், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் டேனியல், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் ஜெயமோகன், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியின் ஆனந்த முருகன் அவர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போன்று உதவியாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வக்க நிறுவன அகத்துணர்வு செய்ததற்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற பாகுபாடுகளை களையவும், பொருளாதார சமயத்தலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழனும் அன்ற புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று புகழ்கிற எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி எரிஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளும் இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சி மற்றும் சாந்தியாசனம் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்க ஆசான் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க. கால்கள் நேரம் ஆயிட்டுங்க. கால்களை நன்றாக இலக்குப்படுத்திக் கொள்ளுங்கள். கால் விரல்களை நல்லா மடக்கிட்டுங்க. 1 2 3
4 5. அப்படியே கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா செய்யுங்க. 1 2 3 4 5. அடுத்ததாக முழங்கால் நல்லா மடக்கி நீட்டுங்க. நல்லா மடக்கி தேர்ட் ஐ டச் பண்ணி நீட்டுறோம். 1 லெஃப்ட் லெக் 2 ரைட் லெக் லெஃப்ட் லெக் போய் நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுறோம். அப்படியே நின்று நிலைக்கு வந்துடலாம். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. இடுப்பு நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. கைகள் நேரம் நீட்டுங்க. கை விரல்களை நல்லா மடக்கிட்டுங்க. 1 2 3 4 5. அப்படியே கை மணிக்கட்டு வந்து வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. முழங்கை அப்படியே மடக்கி நீட்டுறோம். 1 2 3. அடுத்து ஷோல்டர்ல கை வச்சு கை முட்டி நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. கை நல்லா ஃப்ரீயா விடுங்க. நல்லா இலக்கமாக நல்லா மூச்சில் தொடுங்க. கை நல்லா வட்டமா சுத்தணும். ரைட் ஹேண்ட் 1. கையை மடக்காம நேரா சுத்துங்க. காலோடு சேர்ந்து வரணும். கீழே காலோடு சேர்ந்து வரணும். ஆப்போசிட்டா சுத்துங்க. லெஃப்ட் ஹேண்ட் முன்னாடி சுத்துறோம். அப்படியே பின்னாடி 3 ரவுண்டு. இடுப்புல கை வச்சுக்கோங்க. ரைட் சைடு திரும்புங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நல்லா மூச்சு தொடங்க. நல்லா கண்களை மூடி தருங்க. நல்லா கண்களை இறக்கி மூடுங்க. கண்ணை தருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அசைவு பயிற்சிகளை செஞ்சோம். இந்த பயிற்சிகளை நீங்க டெய்லி ஆசன பயிற்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துக்கோங்க. வந்து மேட்ல உட்காந்து நீங்க வகுப்பு அட்டன் பண்றப்ப கூறும்போதே நீங்க பயிற்சியும் செஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த ஆசன பயிற்சி தாடாசனம். கைகளை மேல கொண்டு வாங்க. அப்படியே கைகளை கோர்த்துருங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி திருப்பி நல்லா மேல உயர்த்துங்க. நல்லா குதிக்கால் பேலன்ஸ் பண்ணி மேல கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போயிடு.
மெதுவாக கைகளை கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. அடுத்ததாக 10 திறன் பயிற்சி. 1 2 3 பேக் பெண்டிங். 5 நல்லா எல் பொசிஷன்ல வந்துடுறோம். 10 ஃபிங்கர்ஸ் நல்லா கீழே வச்சிருங்க. விரல்கள் நல்லா அழுத்தமா வச்சிருக்கணும். கைக்கும் காலுக்கும் சம அளவு பேலன்ஸ் கொடுத்துருக்கணும். 6 ரைட் லெக் நேரம் நீட்டுங்க. தலையான வந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த பொசிஷன்ல ஒரு 10 செகண்ட் வச்சுக்கோங்க. 7 லெஃப்ட் லெக் மேல தூக்குறோம். கால் நேரா இருக்கட்டும். தலை நிமிர்ந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. காலை கீழே வச்சுட்டு 8 இடுப்புல கை வச்சு நேரம் இல்லைங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடங்க. நேரம் வந்த பிறகு ஒரு 2-3 முறை நன்றாக மூச்சல் தொடங்கும். 9 அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 10 நல்லா மூச்சல் தொடங்க. 10 திறன் பயிற்சி கண்களுக்கு நம்முடைய உடல் முழுவதும் நல்ல ஆற்றலை தருகிறது. மூளைக்கு நல்ல ரத்தோட்டம் செல்கிறது. காது உறுப்புகளுக்கு கால்கள் நன்றாக வலிமையடைகிறது. இந்த பயிற்சியை நீங்க நல்லா தொடர்ந்து செய்யுங்க. நெட்டு போய் வருதுங்க. அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கலாம். அப்படியே கோணாசனம். கைகள் மேல உயர்த்தி பக்கவாட்டுல வளையிரும். ரைட் சைடு பெண்டிங். 1 2 3 4 5 6 அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. நின்ற நிலையில நம்ம தாடாசனம், கோணாசனம் 10 திறன் பயிற்சி செஞ்சுட்டோம். அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நேரம் ஆகிட்டுங்க. வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வைங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வைங்க. லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சிருக்கிறோம். ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே பின்னாடி கொண்டு போய் நல்லா திரும்புங்க. 1 2 3 4
5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடுறோம். அப்படியே ஒன் சைடை திரும்பி ரைட் ஹேண்ட் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் நேரம் நீட்டுங்க. அப்படியே படுத்துருங்க. ஆகாயத்தை பார்த்த மாதிரி படுத்துக்கிறோம். நல்லா மூச்சு தொடுறோம். ஒரு 10 டைம் விரல்களை மடக்கிட்டுங்க. 1, நல்லா கை விரல் கால் விரலை முடிக்கணும், கண்ணை முடிக்கணும். 2 சொல்லும் போது ஃப்ரீயா விடணும். 3 நல்லா மடக்குங்க. 4 ஃப்ரீயா விடுங்க. 5 நல்லா மடக்குங்க. 6 ஃப்ரீயா விடுங்க. 7 நல்லா மடக்குறோம். 8 ஃப்ரீயா விடுறோம். 9 நல்லா மடக்குங்க, கண்களை முடிக்குங்க. 10 ஃப்ரீயா விடுங்க. ஆழ்ந்த ஒரு மூச்சு. நன்றாக மூச்சு தொடுங்க. படுத்த நிலையில் அர்த்த பத்மா சவணமுத்தாசனம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. லெஃப்ட் லெக். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. அர்த்த பவன முத்தாசனம் நம்முடைய ஜீவ உறுப்புகளை பலப்படுத்தும். அர்த்த சக்கரா. அடுத்ததாக அர்த்த சக்கராசனம். 2 காலை மடக்கி பிடிக்கிறோம். கையை நல்லா தரையில வச்சுட்டு அல்லது காலை பிடிச்சிட்டு செய்யணும். இடுப்பை நல்லா நடக்கும். எவ்வளவு நல்லா தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. கால் நீட்டி நன்றாக மூச்சில் தொடங்க. அர்த்த சக்கராசனம். இந்த ஆசனம் செய்யறதுனால இடுப்பு வலி தீரும். நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடங்க. ரெண்டு காலை மடக்கி பிடிச்சிரு. பவனமுத்தாசனம். கை கொடுத்து பிடிச்சுக்கலாம். அல்லது இந்த கை கொண்டு வந்து ரைட் ஹேண்ட லெஃப்ட் லெக் பாதத்தை பிடிச்சிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் பாதத்தை பிடிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுறோம். ஜீரண உறுப்பு நன்றாக வேலை செய்யும். நம்முடைய நமக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் தீரும். நல்லா மலச்சிக்கலுக்கு தண்ணியும் அதிகமா குடிக்கணும். இந்த பயிற்சியும் நாம செய்யணும். பவனமுத்தாசனம் செஞ்சோம்னா மலச்சிக்கல் கண்டிப்பா தீரும். நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. ஒரு தடவைக்கு ஒரு 4 முறை செய்யுங்க பவனமுத்தாசனம். அப்படியே சூப்பரா திரும்பி பார்த்துடுறோம். முதலியாசனையும் நன்றாக மூச்சு தொடங்க.
காலை சேர்த்து வைங்க. புஜங்காசனம். 2 காலையும் சேர்த்து வச்சுட்டு கைகளை நேரம் நீட்டுறோம். போட்டு கீழே டச் பண்ணுங்க. அடுத்த நிலை ஷோல்டர் ஒட்டி 2 கைகளை வைக்கிறோம். தாடை டச் பண்ணுங்க. இப்போ பேக் பெண்டிங் புஜங்காசனம். நம்முடைய முதுகு தண்டு பேலன்ஸ்லயே அதே மெதுவா மேல வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே முதலையாசன நிலையில நன்றாக மூச்சல் தொடங்க. அடுத்ததாக சலபாசம். இப்ப தலை தூக்கி மேல பேலன்ஸ் பண்ணணும். இப்ப கால்ல இருந்து இடுப்பு வரைக்கும் மேல தூக்கி பேலன்ஸ் பண்ணணும். இந்த 2 பயிற்சிகளும் செய்யறதுனால நம்முடைய முதுகு தண்டு நல்லா வலிமை இருக்கிறது. ஒரு நிமிஷம், ஐயாவோட நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் வந்துருவாரு. ஏன் அட்மிட் பண்ணீங்க? நன்றிங்க. நெட்வொர்க் இல்லை, இப்பதான் வந்துச்சு. ஆமாங்க. ஓ சரிங்க. Okay. புஜங்காசனம் வில்ல சலபாசனம் செஞ்சது பார்த்தாங்களாங்க? இல்லைங்க ஐயா, லாஸ்டா செஞ்சது பார்க்கல. சலபாசனம் இன்னொரு முறை செஞ்சுக்கலாம். புஜங்காசனம் செஞ்சுட்டு சலபாசனம் செஞ்சோம்னா முதுகு தண்டு மேல இருந்து கீழே வரைக்கும் நல்ல ஆற்றலை தரும். இப்போ கையை நேரா வச்சிருக்கிறபடி 2 காலுக்கு நடுவுல வந்துடணும் கை. இந்த முழங்கை முட்டி வந்து மடங்காம செய்யுங்க. அப்பதான் பேலன்ஸ் பண்ணி செய்ய முடியும். 2 கை நேரா இருக்கு. அது நிலத்துக்குள்ள அப். 1 2 3 4 5 6 7 8 9 10. முதலையாசன நிலையில் நல்லா மூச்சு விட்டுருங்க. அடுத்து வில்லாசம். ரெண்டு கால் கணுக்கால் பிடிச்சிருங்க. உடம்பு நல்லா வில்ல மேல வளைக்கணும். காலில் பேலன்ஸ் பண்ணி நல்லா மேல 1 2 3 4 5
வில்லாசனம். வில்லாசனத்திலேயே அப்படியே உருளாசனம் செய்யுங்க. காலை பிடிச்சிட்டு ரைட் லெஃப்ட் நல்லா செய்யணும். அசனையிலேயே நன்றாக மூச்சில் தொடங்க. இந்த பயிற்சி செய்யறதுனால நம்முடைய கிட்னியில இருக்கக்கூடிய கற்கள் அந்த அந்த படிமானம் எப்படி உருவாகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் கழிவுகள் வந்து ஒரு கல்லு மாதிரி ஐயா நெட்வொர்க் இல்லைங்கய்யா, வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்படி அமர்ந்த நிலைக்கு வந்துடலாம். சிறுநீரகத்தையும் பலப்படுத்தும், நம்ம கிட்னியும் நல்லா பலப்படுத்தும். பேங்க்ரியஸ் வந்து நன்றாக இயங்கும். சுகர் இருக்கிறவங்க இந்த பயிற்சி செஞ்சாங்கன்னா படிப்படியா இயல்பு நிலைக்கு வரலாம். அது மட்டுமல்ல, ஜீரண உறுப்புகளை பலப்படுத்தும். சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், கல்லீரல், மண்ணீரல் அனைத்துக்கும் மிக நன்றான செய்யக்கூடிய அந்த பயிற்சி புஜங்காசனம், வில்லாசனம், சலபாசனம் இந்த மூன்றுமே வந்து ஜீரண உறுப்புகளுக்கு நல்ல பலத்தை தருகிறது. முதுகுத்தண்டையும் நன்றாக வலிமைப்படுத்துகிறது. தொடர்ந்து பயிற்சிகளை செய்யுங்க. இப்படியே மூச்சு பயிற்சி வஜ்ராசனத்துக்கு வந்து செய்யுங்க, சுகாசனத்துக்கு வந்து செய்யுங்க. பிறவர்கள் வச்சுக்கிறோம். கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடரும். மோதிர விரல். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. போய் ஆழ்ந்த மூச்சில் தொடங்க. மூச்சை நன்றாக இழுத்து விடுவோம். பேரவர் வச்சுக்கோங்க. 1 கஸ்திரியா. 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மோதிரத்தில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. போய் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஹெட்போன்ல போடாம தான் இந்த பயிற்சி செய்யணும். நான் உங்களுக்கு நல்லா சவுண்டு கேட்கணுங்கிறதுக்காக போட்டு செய்யறேன். கபாலபதி பத்திரியா செய்யும் போது இது கண்டிப்பா இருக்கவே கூடாது. பொதுவாகவே ஆசனங்கள் செய்யும் போது இது போட்டிருக்கக்கூடாது. தெளிவா கேட்கலீன்னா பயன்படுத்திக்கிட்டு இப்போ நீங்க செய்யும் போதெல்லாம் அதை யூஸ் பண்ணாம செஞ்சு நன்றாக மூச்சு தொடுங்க.
திரும்ப பஸ்டியா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடரும். சண்முக முத்திரை வைத்து 2 முறையும் சொல்றோம். காதுல பெருவரல் இருக்கணும். 2 விரல் கண்கள் மூடி கண்கள் மேல, 2 விரல் உதடு மூடி இருக்கணும். உதட்டின் மேல் நன்றாக மூச்செடுத்து 2 முறையும் கால்கள் நேரம் விட்டுக்கீங்க. நேரா சாந்தியாசன நிலைப்படுத்துறோம். கண்களை முடிக்குங்க. கவனம் எல்லாம் மூச்சு கட்டுற மேல வைங்க. கால்கள் நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. இடுப்பு பகுதி தளர்வாக வையுங்கள். இந்த வயிற்று பகுதி இலக்கமா இருக்கணும். நெஞ்சக பகுதி நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. கழுத்து தலை நேரா வச்சு கழுத்தை இலக்கமா வைங்க. எந்த வித இருக்குமெல்லாம் வச்சிருங்க. அப்படியே தோள்பட்டை நல்லா தளர வைங்க. கைகள் தளர வச்சுக்கோங்க. கண்களை மூடி மூச்சு மேலேயே முழு கவனம் வைங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம். மெதுவாக மூச்சு காற்ற வெளியிடுறோம். மூச்சு நன்றாக இழுங்க. உடல் நன்றாக விரிவடைகிறது. மெதுவா மூச்சு வெளியிடும் பொழுது உடல் சுருங்கி வெளியேறுகிறது. நன்றாக கவனிங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு கொடுங்க. இந்த வேளையில் நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், கிரியை பயிற்சிகள் செய்வதன் மூலமாக நம் உடல் முழுவதும் கழிவுகள் வெளியேற்றப்பட்டு தேவையற்ற வாயுக்கள் வெளியேற்றப்பட்டு உடல் தூய்மை அடைந்து மனம் அமைதி அடைந்து ஓய்வு நிலையில் இருக்கின்றோம். நன்றாக மூச்சு கொடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. கால்களை நன்றாக தளர வச்சுக்கோங்க. கால்களுக்கு நல்ல முழுமையான ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் முழுமையாக கிடைத்து நல்ல ஆரோக்கியமாக இருப்பதை உணர்கின்றோம். இந்த இடுப்பு பகுதி தானுங்க. நம்ம இடுப்பு பகுதி உறுப்புகள் நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்றது. மெதுவாக மூச்சு மெதுவாக விடுங்க. ஜீரண உறுப்புகளை வயிற்று பகுதியை கவனிக்கிறோம். வயிற்று பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் இருக்கின்றோம்.
அந்த உறுப்புகள் நன்றாக ஓய்வு நிலை உள்ளது. ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். உயர் உறுப்புகள் மீதும் நல்ல ஓய்வு நிலை ஆரோக்கியமாக இருப்பதை உணர்கின்றோம். அப்படியே நம்முடைய நெஞ்சக பகுதியை கவனிக்கிறோம். நம்முடைய இதயம், நுரையீரல், நெஞ்சக பகுதியில் உள்ள உறுப்புகள் முழுவதும் முழுமையாக ஆரோக்கியம் அடைந்து ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கைகள் தோள்பட்டை கவனிக்கிறோம். கைகள் தோள்பட்டை நல்ல ஓய்வு நிலையில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்றது. நம்முடைய கழுத்து பகுதி முழுவதும் நல்ல ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய தலைப்பகுதி முழுவதும் நல்ல ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய சிறுமூளை, பெருமூளை, நம்முடைய மூளை திசுக்கள், முதுகு தண்டுகள் ஆகிய அத்தனை உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். மெதுவாக மூச்சைக்கு மெதுவாகின்றன. உச்சி முதல் பால் வரை அனைத்து உறுப்புகளும் முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கின்றன. அப்படியே விழுத்து நிலை கொண்டாடணும். அப்படியே கைகளை மேல உயர்த்தி இடது போல திரும்பி மெதுவாக எழுந்துருங்க. கைகள் நன்றாக வச்சு கண்கள் வச்சு மெதுவாக எடுத்துக்கணும். மிக சிறப்பு. நன்றாக பயிற்சி செய்ய வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு வாய்ப்பை நமக்கு வழங்கிய ரோட்டரி சகோதரர்கள் மற்றும் அனைத்து இயக்குநர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. ஒருக்குரிய நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட சாந்தியாசனம் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசன சோமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு சிந்தனையில் கீழ பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனையை கேட்க இருக்கிறோம் ஆடியோ மூலம். நேயர்களுக்கு காலை வணக்கம். குடிக்கிற தண்ணிய கொதிக்க வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கலாம். அதாவது எல்லாரும் சொல்றாங்க தண்ணிய கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடின்னு சொல்றாங்க இல்லைங்களா? எத்தனை பேரை குடிப்பீங்க? இந்த மாதிரி யாரெல்லாம் தண்ணிய கொதிக்க வச்சு குடிக்கிறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டோம். என்னடா இப்படி சொல்றான்னு பாக்குறீங்களா? சரி, விளக்கமா பார்க்கலாம். தண்ணிய ஏன் கொதிக்க வைக்கணும்? தண்ணியில நோய் கிருமிகள் இருக்கும் அப்படிங்கிற பயம் தானே, வேற என்ன? சரி, இந்த தண்ணிய கொதிக்க வைக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. சரி, உங்க விஷயத்துக்கு நான் வரேங்க. சாதாரண தண்ணியில நோய் கிருமி இருக்கும், ஒத்துக்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம்? ஒரு 3 இல்ல 4 இல்ல 5 லிட்டர். ஒரு நாளைக்கு மூச்சு காத்து எவ்வளவு இருக்கிறோம் வச்சு பாருங்க. 12,500 லிட்டரு. ஒரு நிமிஷத்துக்கு 8 லிட்டர் மூச்சு காத்து உள்ள போய் வெளியே வருது, தெரியுங்களா உங்களுக்கு? இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். காற்றில் நோய் கிருமி இருக்குமா இருக்காதா? இருக்குமா இல்லையா? இப்ப தண்ணியில நோய் கிருமி இருக்கும்னு பயந்து கொதிக்க வைக்கிறீங்க இல்லையா? 4 லிட்டர் தண்ணியில் இருக்கிற நோய் கிருமி கொதிக்க வைக்கிறீங்கன்னா மூக்கு வழியா காத்து உள்ள போய் வெளியே வருதா இல்லையா? டைரக்டா பிளட்ல போய் கலக்குதா இல்லையா? இந்த காற்றில் குப்பை, கோலம், பாக்டீரியா, வைரஸ், கிருமிகள் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இல்லையா?
அப்போ 4 லிட்டர் தண்ணியில் இருக்கிற நோய் கிருமியால நோய் வரும்னு பயந்து வேக்கானமா தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்களே, 12,000 லிட்டர் காற்றில் நோய் கிருமி இருக்குது, இது பிளட்ல கலக்குது, இதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இதான் கேள்வி. உண்மையிலேயே உடம்புக்குள்ள நோய் கிருமியே போகக்கூடாதுன்னா நீங்க தண்ணிய கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், காத்தையும் கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி தான் குடிக்கணும். சொன்னா சிரிப்பு வருதா இல்லையா? எனக்கு இதே தாங்க சிரிப்பு வருது. புரிஞ்சுக்குங்க. முதல்ல கிருமி தத்துவத்தை பத்தி பார்க்கலாம். இந்த கிருமி கிருமி கிருமின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த தத்துவமே தப்புங்க. இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது கிருமிகள் அப்படின்னாவே எல்லாரும் அது வந்து கெட்டது பண்றது அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி விட்டுட்டாங்க. கிடையாது. கிருமி நல்லது. கிருமின்னா தமிழ்லங்க, இங்கிலீஷ்ல என்ன? பாக்டீரியா வைரஸ் தானே. பாக்டீரியா வைரஸ்னாவே பூதகரமான ஒரு அனிமேஷன் படத்தை பார்த்து பார்த்து நம்மளாம் என்ன பண்ணிட்டோம், அதை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம். எங்க கிருமி நல்லதுங்க. நிரூபிக்கிட்டா இப்ப பால் இருக்கு, பாலை புற ஊத்துறீங்க, அது தயிரா மாறுது இல்லையா? டெக்னிக்கலா கேள்வி கேட்கிட்டா, பாக்டீரியா வைரஸ் நிறைய வந்தாதான் தயிர், அதாவது கிருமிகள் வந்தாதான் தயிர். இனிமேல் யாரும் தயிர் சாப்பிடாதீங்க, கிருமிகள். இந்த இட்லிக்கு தோசைக்கு மாவு ஆட்டுறோம் இல்லையா, மாவு ஆட்டணும்னு இட்லி ஊத்தனா வருதா, தோசை ஊத்தனா வருதா? வெயிட் பண்ணணும். எதுக்கு? ஏன் வெயிட் பண்றீங்க? புளிக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? கோடிக்கணக்கான கிருமிகள் அந்த மாவுக்குள்ள வந்தாதான் புளிச்சு அப்படி பொங்கி வருதா? எடுத்து ஆசையா தோசை ஊத்தி சாப்பிடுறோமா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? இட்லி தோசைங்கிறது கிருமிகள். ரொட்டி பன்னு சாப்பிடுறோமா இல்லையா? அது எப்படி தயாரிக்கிற பாத்திருக்கீங்களா? ஈஸ்ட் எப்படிங்கிற உயிருள்ள ஒரு கிருமி மூலமா அது அது இருந்தா தான் இது இந்த பன்னு ரொட்டி செய்ய முடியுங்க. ஏங்க, குடல்ல மட்டும் கோடிக்கணக்கான கிருமி இருக்குங்க, இருந்தாதாங்க சாப்பாடு ஜீரணமாகும். உங்களுக்கு கிருமி சம்பந்தப்பட்ட தத்துவத்தையே எல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கிருமி நல்லது. அதாவது இந்த கிருமியை வச்சுதான் நிறைய வியாபாரம் நடக்குதுங்க. தரையில கிருமி இருக்கு அப்படிம்பாங்க, 4 பொருளை வச்சு கழுவு சொல்லுவாங்க. விரல்ல கிருமி இருக்கும்பாங்க, கைய போய் கழுவும்பாங்க. பாத்ரூம்ல கிருமி இருக்கும்பாங்க. இப்படி கிருமி கிருமின்னு சொல்லி நம்மள பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. கிருமி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ சாதாரண தண்ணி இருக்கு இல்லைங்களா, சாதாரண தண்ணியில 1 கோடி கிருமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 கோடி கிருமியில ஒரு கிருமி தான் நோய் கிருமி, மற்றது எல்லாமே உடலுக்கு நன்மை பயக்கும் கிருமிகள், மைக்ரோ ஆர்கானிசம். இதெல்லாம் உடம்புக்குள்ள போனதாங்க உசுரோடு இருக்க முடியும், அதாங்க ஆரோக்கியம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கிருமிக்கு பயந்து 1 கோடி கிருமியை கொலை பண்றீங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற மாதிரி இருக்கு. கிருமிகள் நல்லது, அவ்வளவுதாங்க சொல்லுவேன். கிருமி நல்லதுங்க. யாரோ தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இனிமேலு தண்ணியை கொதிக்க வைக்காதீர்கள். தண்ணிய கொதிக்க வச்சீங்கன்னா தண்ணியில் இருக்கிற நல்ல கிருமி சாகும், கெட்ட கிருமி சாகும். நல்ல கிருமி நிறைய இருக்குது, கெட்ட கிருமி கம்மியா தான் இருக்கு. சரி, அப்ப அந்த கெட்ட கிருமி உடம்புக்குள்ள போய் நோய் வந்துடாதா அப்படிம்பீங்க. ஏங்க, காத்துல ஒரு நாளைக்கு 12,000 லிட்டர் காத்து உள்ள போகுதா இல்லையா? அதுல கிருமியா இருக்கா இல்லையா? அந்த உடம்பு என்ன பண்ணுது? உடம்பில் இம்யூன் பவர் இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி. அது என்ன பண்ணும் தெரியுமா? நமது உடம்புக்குள்ள போற கிருமி எல்லாம் கொலை பண்ணிட்டே இருக்குதுங்க. அதாங்க இந்த உயிரோடு இருக்கிறோம். 12,000 லிட்டர் காத்துல இருக்கிற நோய் கிருமியை கொலை பண்ற இம்யூன் பவருக்கு 4 லிட்டர் தண்ணியில எல்லாம் ஜுச்சிப்பி அது சாதாரணமா கொலை பண்ணிடும். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், தைரியமா சாப்பிடலாம். தண்ணியை கொதிக்க வைக்கும் பொழுது அதில் உள்ள பிராணன் ஆவியாகிறது. பிராணன் என்ன? கண்ணுக்கே தெரியாது, சூட்சமா இருக்க சத்து, அது போச்சு. உசுருங்க, தண்ணியோட உசுறு போயிருங்க. தண்ணியை கொதிக்க வச்சீங்கன்னா பிராணன் போயிரும், ஆக்சிஜன் போயிரும், ஈத்தேன் போயிரும், மீத்தேன் போயிரும், ஆர்கானிக் போயிரும், எல்லா நுண்ணுக்கிருமியும் செத்துரும். கடைசி என்ன தெரியுமா இருக்கும்? டிபிக்கல் H2O, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இருக்காது. சரி, உங்க வழிக்கே வரங்க. உங்களுக்கு புரியலையா? உங்க வீட்டுல மீன் தொட்டி இருக்குல்ல, தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி உங்க வீட்டு மீன் தொட்டியில ஊத்தி மீனை போடுங்க, எல்லா மீனும் ஒரே நாள்ல செத்து போயிடும். ஏன் செத்து போகுது? ஒரு மீன் கூட வாழ்றக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. இதை நாம ஏன் குடிக்கணும்? யாரோ உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது தண்ணிய கொதிக்க வச்சு குடிச்சாதான் நல்லது அப்படிங்கறது நான் ஒத்துக்க மாட்டேங்க. சாதாரண தண்ணி, கொதிக்காத தண்ணி குடிங்க, கண்டிப்பா ஆரோக்கியமா இருப்பீங்க. தண்ணிய வேணா லேசா சூடு பண்ணிக்கலாம். அதாவது வெந்நீர் நல்லது, கொதிக்க வச்ச நீர் தேவையில்லைன்னு சொல்றேங்க, கெட்டதுன்னு சொல்ல வரல. அதாவது
இந்த பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து, இத்தாலி, போலந்து, நார்வே போன்ற நாடுகள்ல குளுன்னு இருக்குங்க. டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா இருக்கும்? 5 டிகிரி, -10 டிகிரி இருக்கும். குளுன்னு இருக்கும். எல்லாம் சாக்ஸ் போட்டிருப்பாங்க, சொட்டர் போட்டிருப்பாங்க, தொப்பி போட்டிருப்பாங்க, கோட்டு போட்டிருப்பாங்க. அங்க காத்துல அவ்வளவு தண்ணி இருக்கும். அவ்வளவு தண்ணி உள்ள போன உடம்புக்கு இந்த தண்ணியில இருக்க சத்தம் உள்ள போச்சுன்னா தாங்காதுன்னு அவங்க வேணா கொதிக்க வச்சு குடிக்கலாங்க. மத்த நாடுகள்ல தேவையே இல்லைங்க. அதாவது என்ன நடக்குதுன்னா, ஒரு நாட்டில் உள்ள கலாச்சாரம் இன்னொரு நாட்டுக்கு வரும் பொழுது அந்த நாட்டுக்கு அது தேவையில்லாமல் போகுது. இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போகும்போது செருப்பு கழட்டி விட்டு போவோமா? அண்டார்டிகால கோயிலை கட்டி வச்சு செருப்பு இல்லாம போங்க, ஃப்ரீஜாய் நின்றுவீங்க, உங்களை சிலைன்னு சொல்லி கும்பிட்டு போயிருவாங்க. அப்ப அங்க போய் ரூல்ஸ் மாறுதா இல்லையா? அந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறது கூல் கண்ட்ரிக்கு மட்டுமே செல்லுபடி ஆகுமே தவிர மற்ற நாடுகளுக்கு தேவையில்லை. அப்படி செய்யும் பொழுது உடம்புக்கு அது நல்லதில்லை. எனவே தண்ணீரை கொதிக்க வைக்காதீர்கள், ஆனால் லேசாக சூடு செய்து கொள்ளலாம். இப்போ ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல் போன்ற ஊர்கள் இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அப்ப என்ன பண்ணணும்? தண்ணி அடுப்புல வைக்கணும், லேசா சூடு பண்ணணும். குடிக்கிற சூடு வந்தா எடுத்து குடிச்சிடணும். இங்க பாருங்க, வெந்நீர் வேற, கொதிக்க வைக்கிற நீர் வேற. வெந்நீர் நல்லது, கொதிக்க வச்சா நல்லது இல்லை. அதனால இனிமேல தண்ணியை கொதிக்க வைக்காதீர்கள், லேசாக சூடு செய்து சாப்பிடுங்கள் அல்லது பச்சை தண்ணீர் சாப்பிடுங்கள். கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே தண்ணீரை ஒழுங்காக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிந்தனை, அதாவது தண்ணீரை கொதிக்க வைத்து குடிப்பதா வெந்நீரை குடிப்பதா என்பதை பற்றி ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க இளபாஸ்கர் ஐயா. இளபாஸ்கர் ஐயாவுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை அற்புதமாக திருப்பி போடும் அளவுக்கு இருக்கும். ஏன்னா அதை ஃபாலோ பண்ணக்குள்ள அவங்களுடைய அந்த விஷயங்கள் ஒண்ணுமே வந்து மிகவும் ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய செய்திகள் வெளியில வரும். அந்த அளவுக்கு நமக்கு ஒவ்வொரு செய்திகளையும் நமக்கு சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கும் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு வந்து அக்குபஞ்சர் வகுப்புல வந்து தொடர்ந்து கத்துக்கிட்டு இருக்கீங்க. காலச்சக்கரம் நிகழ்வுல நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் நாங்க வெளியில கத்துக்கிட்டாலும் இலக்கியவண்ணன் ஐயாவோட வகுப்புகள் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. நல்ல பாடத்திட்டங்களோட எங்களுக்கு சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய முதன்மையான அனுபவ உரைகளா இருக்குது. வாழ்த்துக்கள். அந்த அளவுக்கு நம்மளுடைய காலைச்சக்கரம் நிகழ்வுல வந்து அக்குபஞ்சர் வகுப்புல வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஐயா. அதாவது இதை வந்து 2வது செஷன் சொல்லலாம். தொடர்ந்து 3 ஆண்டுகள்ல அவங்களோட பெரிய ஒரு பாடத்திட்டம் முடிவடைந்து இந்த 6 மாத கால வகுப்புல இன்னைக்கு வந்து அவங்க இந்த அக்குபஞ்சர் வகுப்போட பேசிக் நிலைய நமக்கு சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா பெருங்குடல் சக்தி ஞானம் பத்தி நமக்கு சிறப்பா ஒரு வகுப்படுக்கிறாங்க. பெருங்குடல் என்பது உடலுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து சிறப்பா வச்சுக்கணும், அதோட சக்தி ஞானம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு முழுமையான விளக்கம். எல்லாருமே கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துங்க. நிறைய பேர் வந்து இதுல வந்து கருத்துக்கள் தனிப்பட்ட முறையில போன்ல சொல்லக்குள்ள எங்களுக்கு வீடியோ வேணும் வீடியோ வேணும். அவங்களுக்கு வந்து நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, நீங்க வீடியோ பார்த்து திரும்ப திரும்ப கத்துக்கிறத விட, நீங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எடுக்கிற வகுப்ப வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ, நீங்க வந்து அத வந்து திரும்ப திரும்ப பார்க்கக்குள்ள தான் உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு புரிதல் வரும். அப்படிங்கிறத தெரியப்படுத்துறோம். அதுல வேணா அதுக்கப்புறம் சந்தேகங்கள் இருந்தா நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல நீங்க ஐயாட்ட கூட டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்க பாடம் நடத்தக்குள்ள எந்த அளவுக்கு நீங்க அத வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்க அத வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல நீங்க அத திரும்பி பார்க்கக்குள்ள, அதுக்கு அடுத்த வாரம் வர்றதுக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் வந்துரும். அப்ப அந்த அவங்க நடத்துற ஒவ்வொரு பாடமும் நமக்கு அந்த வாரமே ஒரு பெரிய ஒரு புரிதலை ஏற்படுத்தும். அப்படிங்கிறத அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக எல்லாருமே நோட்ஸ் எடுத்துங்க. அவங்களும் நமக்கு வீடியோ மூலியமா நெறைய செய்திகள் குடுக்குறாங்க. அது இல்லாம பாடத்திட்டத்த வந்து நமக்கு பொறுமையாவும், சிறப்பாவும் சொல்லிக் குடுக்குறாங்க. இத விட உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப கடினம். இன்னொன்னு என்னன்னாக்கா, இந்த பாடத்திட்டம் என்பது அக்குபஞ்சர் என்பது நம்மை நாமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். இது வந்து வெளியில போய் தேட வேண்டியதே இல்ல. ஒண்ணும் நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்.